Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 846 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த செடியூசிங் வுட்ஸ்ங்கிற ஃபாரஸ்ட்டை காட்டுறாங்க. ஒக்கா மக்கா மொத்தமா கப கப கபன்னு தீ பிடிச்சி எரியுது. என் நம்மளுக்கு தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. சிம்பை என்ன சொல்லுவான், பிக் மாமுக்கு ஹங்கர் பேங்க்ஸ் வந்து அவளை தடுக்க முடியாது, நம்மளால முடிஞ்சது இப்போ ஓடுறது மட்டும்தான். அவளுக்கு ஒரு டைம் சாப்பாடை வச்சு கிரேவிங் வந்துருச்சுன்னா எந்த ஒரு கவலையும் இல்லாம அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் காட்டுத்தனமா வேட்டையாட ஆரம்பிச்சிருவான். இப்ப பார்த்தா அந்த மரமெல்லாம் செத்துக்கிட்டு இருக்குதுங்க. எல்லா இடமும் தக தகன்னு தீ பிடிச்சி எரியுது. அது எல்லாமே அவளோட ஏரியா தானே. ஆனாலும் கண்டுக்கல. வெட்டிங் கேக்கு வேணும், வெட்டிங் கேக்கு வேணும்னு கத்திட்டே தான் வரா. இப்ப பிக் மாம் அன்கான்சியஸ்ல இருக்கா. அதனால அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. கேக்க குடுக்கற வரைக்கும் இதான் நிலைமை. அந்த வெட்டிங் கேக்க நாசம் பண்ணது யாரு? நம்ம லூஃபி தானே. புதுசா பிளான் பண்றேன்னு சொல்லி அவன மாதிரியே அனிமல்ஸ் இறக்கி விட்டு கேக்குள்ள இருந்து பிச்சுக்கிட்டு வர வச்சால அத அவ தான் சாப்பிட முடியல. ஆனா லூஃபி நல்லா சாப்பிட்டான். இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் வாழ்க்கையில யாருக்காச்சும் கிடைக்குமான்னு வேற சந்தோஷம். போற வழியில அந்த மரங்கள்லாம் வந்து நம்மளால தடுக்க ட்ரை பண்ணும். ஆனா அடி திருக்க விட்டு போவாங்க. சஞ்சி வண்டியா திட்டுவான். பின்ன இவங்க பண்ணிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய மிஷன். அந்த டைம் சீரியஸ்னஸ் இல்லாம வெட்டிங் கேக் வேற சாப்பிட்டுட்டு இருந்தால அதான். அவன் சாப்பிட்டா மட்டும் பரவாயில்ல, நம்ம கேரட் தானே சாப்பிட்டா அது செம்ம டேஸ்டியா இருந்துச்சும்பா. சரி இப்படியே ஓடி எப்படியாச்சும் 1000 சன்னி கப்பலுக்கு போயிடலான்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அங்கதான பிரச்சனை. இந்த மரம் எல்லாமே இவங்க எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டா போக விடாது. அதனால கரெக்டா செக் பண்ணி தான் போகணும்னு சொல்லும் போதே அங்க இருக்க மொத்த மரமும் வந்து ரவுண்டு கட்டுங்க. விடுவானா நம்மளுக்கு ஒரே அடியில திருக்க விட்டுருவான். சரி இப்படியே வந்தவங்க அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. இதை தாண்டி போனாங்கன்னா போதும் கப்பல்கிட்ட போய் சேர்ந்துடலாம். ஆனா நம்பி இல்ல, வெயிட் பண்ணுங்கம்பா. ஏன்னா லாஸ்ட் டைம் இவங்க இந்த பிரிட்ஜ்ல இருக்கும்போது அந்த முதல்ல வந்து கவி பிரிட்ஜையே அழிச்சிருச்சு. இப்ப இருக்க நிலைமைக்கு இவங்களுக்கு இந்த காடு தான் எனிமி. அதனால இங்க எதையுமே நம்ப முடியாது. இதுங்க நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணுதுன்னு அப்படியே சுத்தி முத்தி பார்த்து செக் பண்ணிட்டே இருப்பான். அது பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா மாத்தி மாத்தி அலைன் ஆயிட்டு இருக்குது. அவன் கரெக்டான ரூட் இது இல்லன்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூட் வழியா கூட்டு போவான். இவங்க பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஓட வேண்டியதானே. சரி அப்படியே ஏதாச்சும் அது டகல்டி வேலை பண்ணுதுன்னா நல்லா ஹைட்டா ஒரு ஜம்ப போட்டு கப்பல் எந்த பக்கமா இருக்குதுன்னு பார்த்து பார்த்து போலாமே. அதான் நம்ம செஞ்சு தான் ஏர் வாக் பண்ணுவான்ல. முட்டா பயிலுக. அப்படியே கட் பண்ணி ஸ்வீட் சிட்டில இருக்க ஜூஸ் ரிவரை காட்டுறாங்க. அங்கதானே நம்மளோட சப்மரீன் இருக்குது. ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் அதுகிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. சரி ரைட்டு, இனி எடுத்துட்டு கிளம்பலான்னு வந்து பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே. என்னன்னா அந்த மொத்த ரிவருமே கிரீமால ஃபில் ஆயிருக்குது. ஐயோ என்ன பண்றதுன்னு பார்த்து பதர்னா சாப்பரு கிரீம் ஸ்மெல்லு நல்லா இருக்குமா, அப்புறம் நக்கி பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குமா. அது அவனுக்கு பிடிச்சு போச்சு. அதனால ஜாலியா திங்க ஆரம்பிச்சிருவான்னு வைங்க. திடீர்னு இப்ப இந்த இடத்துல இவ்வளவு கிரீம் வந்துச்சுன்னு பார்த்தா அந்த ஹோல் கேக் சாட்டும் மொத்தமா கவுந்துச்சுல, அதை ஸ்டெருசன் கம்ப்ளீட்டா கேக்கா மாத்தினானே, அதுல இருந்து வந்த கிரீம் இவ்வளவு தூரம் வந்துருக்குது. என்ன பண்ணலான்னு ப்ரூக் இங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம சாப்பரு அங்க முரட்டு தீனி தின்னுட்டு இருப்பான். கொஞ்சம் விட்டா இவனே காலி பண்ணிடுவான் போல. சரி அதே நேரம் இங்க நம்ம பிக் மாம் இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்கல்ல, எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி தவிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ஃபாரஸ்ட் இவங்களை குழப்பி விட்டுருக்குது. பிக் மாமா மட்டும் கரெக்டா இவங்க சைடு டைரக்ட் பண்ணி விட்டுட்டு இருக்குது. இவங்க இந்த சிச்சுவேஷன்ல ஏதாச்சும் ஒரு திலாலங்கடி வேலை பண்ணலன்னா டெஃபினட்டா 1000 சனி கப்பலுக்கு போய் சேர மாட்டாங்க. அதனால வேற ஏதாச்சும் வழி தான் யூஸ் பண்ணும். அந்த விவுரு கார்டை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதெல்லாம் இதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாது. ஜிம்பை தான் நமக்கு பின்னாடி பிக் மாமே வந்துகிட்டு இருக்கா. இவன் அவளுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுமா. யார சொல்றான்னா ஜூயிஸ். உடனே நமி அவளுக்கு பிளாக் கிளவுட் எல்லாம் கொடுப்பாளா. அது சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் டேஸ்ட் சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குதுன்னு நம்ம ஆளுல ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க இந்த கிளவுட இவங்க சைடு இப்படியே ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு எஸ்கேப் ஆறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறையனா ஒரு 50-50 வச்சுக்கலாம். இதே ஜூயிஸ் மட்டும் பிக் மாமா கிட்ட போயிருச்சுன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதை வச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல வருவா. அதனாலேயே சாப்பாடு கொடுத்து கொடுத்து கூப்பிட்டு வந்துகிட்டே இருப்பா. அங்க பிக் மாம் பார்த்து கடுப்பாய், ஏ ஜூயிஸ் ஒழுங்கா இங்க வந்துருன்னு காட்டு கத்துவாளா. உடனே இங்க நம்மளுக்கு அடி வயலாம் கலக்கும். ஐயோ இவ்வளவு பக்கத்துல வந்துட்டாளா, இத வேற கூப்பிடுறாளேன்னு பதறுவாங்க. அதுக்கு மேல பதறும். ஏன்னா திருப்பி போனா பச்சை பச்சையா திட்டுவான். என்ன பண்றேன்னு பதறிட்டு இருந்தா ப்ரொமோத்திஸ் வந்து அதுக்கு மேல கத்துவான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அம்மாவோட ஆர்டரை மீறுவ, பிச்சு புடுவன் பிச்சுன்னு திட்டிட்டு இருக்கும் போதே நம்ம நமி என்ன பண்ணுவா, அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட்டுருவானான்னு வெதர் இருக்குன்னு சொல்லி பெரிய பெரிய கிளவுடா அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அதுவும் சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிரும். இங்க ப்ரொமேத்தியஸ் காண்டாயி கொய்யால அவங்கள பொழக்காம விட மாட்டேன்னு சொல்லும். லூஃபி கடுப்பாயி நான் உன்னை பொழக்காம விட மாட்டேன்னு செகண்ட் இயர் எடுத்துருவான். அதுவும் உடனே எடுத்துருவான். எதுக்குன்னா அந்த கிங்பம மொத்தமா எரிச்சிருச்சு இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணுவேன்னு கம் கேட்லிங்னு கண்ணா பின்னாடி ஊத்துவான். அடி குமு 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 குமுன்னு விழும். டப்புன்னு கேராயி அவர மாதிரி சீன் போடும். நான் மறுபடியும் நார்மலாயி என்ன கண்ணா நீ இப்படி எல்லாம் கேஷுவலா அட்டாக் பண்ணி நீ காலி பண்ணிடலாம் நினைச்சியா, இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண வரும். ஆஹா இது இந்த அளவுக்கு வில்லத்தனம் பண்ணுன்னு தெரியலன்னு லூஃபியை ஓட ஆரம்பிச்சிருவான். சும்மா இருக்க சொரிஞ்சு விட்டதுனால அது பயங்கரமா நெருப்பு வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாம் அடிச்சு புடிச்சு நெருப்புல சிக்கி சின்ன பின்னமாய் ஓடுவாங்க. அப்ப ஜிம்பை அங்க இருக்க ஜூஸ்
ஜூஸ்குள்ள குதிச்சிருவான். அதே நேரம் இங்க ஜூயிஸ வா வான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தா எனக்கு இன்னும் ஜூஸியான கிளவுட்ஸ் நிறைய சாப்பிடணும், என்னால வர முடியாதுன்னு போகுமா. அந்த டைம் ஜூஸ்குள்ள குதிச்ச ஜிம்பை தண்ணிய வச்சு கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணுவான். சூரியனால அடி தாங்க முடியல, அங்கேயே கேராய் உட்கார்ந்துரும். அதான் நம்ம பயிலுக்கு தெரியுமே அதோட வீக்னஸ் என்ன, இந்த மாதிரி அடி எல்லாம் அதால தாங்க முடியுமா இல்லையான்னு. மொத்தத்துல அந்த பிரிட்ஜை ஏறி தப்பிச்சிட்டாங்கன்னு வைங்க. இங்க நம்ம சாப்பர் இருக்கானே கிரீமை நல்லா தின்னு கம்ப்ளீட்டா கிரீம் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். ஆளை பாத்தீங்களா எப்படி கிடக்குறான்னு. நம்ம புரூக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சூப்பர், இதுக்கப்புறம் நம்ம ஈஸியா தப்பிச்சிடலான்னு அந்த சப்மரீனை ஓபன் பண்ணுவா. பார்த்தா உள்ளுக்குள்ள ஃபுல்லா கிரீம். சாப்பர் ஐ ஜாலின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதையும் திங்க ஆரம்பிச்சிருவான். இங்க பிக் மாம் கேக்குன்னு கத்திட்டே வர்றான். ஜிம்மைக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல, இவன் மட்டும்தான் வர்றா, ஆனா அவளோட பசங்க யாருமே இன்னும் வரலையே, என்ன மேட்டரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல அவளோட பேர பசங்க எல்லாம் வந்து லாக் பண்ணுவாங்க. இப்பதான் தெரியுது இவங்கள ஃபாரஸ்ட் நல்லா சூப்பரா ரூட்டை மாத்தி விட்டுருக்குன்னு. பின்னாடி பிக் மாம், முன்னாடி இவங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு வேற வழியே இல்ல, சண்டை போட்டுதான் ஆகணும். ஒரு கை பார்த்துலான்ட்டு வெறியோட சண்டை போட ரெடி ஆவாங்க. இவங்களை அடிச்சாங்களா, மிதிச்சாங்களா, கடிச்சாங்களா, இல்ல பிக் மாம் கிட்ட மாட்டிட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.